மக்கா நகரின் இதயத்தில் பிறந்த குழந்தை, இஸ்லாத்தின் ஆரம்ப விடியலில் சத்தியத்தின் ஒளியில் தன்னை நனைத்துக் கொண்டவர், பனூ தைம் கலையில் உதித்த முத்துமணி, ஈமானைக் காக்க கடல் கடந்த முஹாஜிர், இறை வேதத்தின் நேசத்தை தனது வாழ்வாக்கிக் கொண்ட தோழர். அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ தைம் கிளையில் உஸ்மான் பின் அம்ர் அல்-லைஃபியா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். இவர்களது வம்சம் அம்ர், கஅப், சஅத் என தைம் பின் முர்ராவிடம் மீள்கிறது. அசத்தியத்தின் நிழலில் அன்னலாரின் அழைப்பு பணி இவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தந்தது. இதனால் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே மனமுவந்து முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீது மக்கா குறைஷியர்களின் அடக்குமுறைகள் எல்லைகள் பல கடந்த போது தனது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலைகடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி தனது இறுதி ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானியச் சூழலில் நபியவர்களின் நிழலில் தன்னை செதுக்கிக் கொண்டார்கள். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதில் பெரும் சிரத்தை எடுத்துக் கொண்டார்கள். இவர்களது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனையான காதிசியா போர்க்களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக தனது இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது சுவாசமாகக் கொண்டு வாழ்ந்த, காதிசியா போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அம்ர் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.